அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 11 மகாகவி பாரதியின் நினைவு நாள். 2021ஆம் ஆண்டு பாரதியின் நூற்றாண்டு நாளை முன்னிட்டு தமிழக அரசு பாரதியின் நினைவு நாளை மகாகவி நாள் என கடைபிடிக்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 11ஆம் நாள் மகாகவி நாள் என்று அழைக்கப்படுகிறது. இன்று மகாகவி நாள். ஒரு கவிஞன் எப்போது மகாகவியன் ஆகிறார்? சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி என்ற கவிஞன் எந்த தருணத்தில் மகாகவிஞன் ஆகினான் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். வாங்க போலாம். கவிஞனுக்கும் மகாகவியனுக்கும் சின்ன வேறுபாடுதான். இந்த நொடியை கொண்டாடுபவனை, இந்த தருணத்தில் வாழ்பவனை, இந்த நிமிடத்தை ரசிப்பவனை கவிஞன் எனலாம். ஒவ்வொரு தருணத்திலும் வாழ்பவனை, நொடிகளை கொண்டாடாமல் காலத்தில் நிலைத்து நிற்பவனை, நிமிடங்களில் நிற்காமல் யுகங்களை தாண்டியும் பேசப்படுபவன் தான் மகாகவியன். அப்படி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் பெருசா பேசப்படுற சென்னையில ஒரு பள்ளியில, அதிலும் 11 வயது பெண் குழந்தைகள் நிரம்பி இருக்கிற ஒரு பள்ளியில மகா பிற்போக்குத்தனமான, முட்டாள்தனமான, அறிவியலுக்கு ஒவ்வாத பொருந்தாத கருத்துக்களை எல்லாம் சொன்ன, தன்னை தன் முனைப்பு பேச்சாளராக அறிமுகப்படுத்திக் கொண்டு தன்னுடைய அரசியலை பேசிய, அது ஆன்மீக பேச்சுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அது அரசியல் பேச்சுதான். அது ஆன்மீக பேச்சுன்னா பட்டினத்தார் பேசியது எந்த வகையான பேச்சு, வள்ளலார் பேசியது எந்த வகையான பேச்சு, ஐயா வைகுண்டர் பேசியது எந்த வகையான பேச்சு. அப்ப ஆன்மீகம் எதுன்னு நமக்கு தெரியும். அது திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல். தன்னுடைய அரசியல் கருத்தை பேசிய விஷ்ணு இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழக அரசினால். இந்த மாதிரி விஷ்ணுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தலைமுறையாக தோன்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். இவர்களை அடையாளம் காண்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான பணின்னு மகாகவி பாரதியார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார். பாரதி ஒரு இடத்துல சொல்றான், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி எடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் பையம் பேதமை எற்றிடும் காணீர் என்றான் பாரதி. நல்லா கவனிங்க, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் சொன்னான். அப்ப ஆண்களுக்கு ஞானம் இல்லையான? இல்லதான், உண்மையை சொல்லணும். பெண்களுக்கு இயல்பிலேயே ஞானம் இருக்கு. ஞானம் வேறு, அறிவு வேறு. அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். தகவல்களை தெரிந்து கொள்வது அறிவு, அதை தாண்டி சில தருணங்களை உணர்வது ஞானம். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு குரு கிட்ட ஒரு 3 சீடர்கள் போய் குரு கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா ஞானத்திற்கும் அறிவுக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அந்த சீடர்கள் அப்படி பாட்டு பக்கத்து அறைக்குள்ள அந்த குரு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அறையில இருந்து வெளியே வந்துட்டு, அந்த அறைக்குள்ள 3 பாத்திரத்துல பால் வச்சிருக்கேன், நீங்க 3 பேரும் போய் அந்த அறையில போய் பால் அரைஞ்சிட்டு வாங்க சொல்லியிருக்காரு. முதல்ல ஒருத்தர் உள்ள போறான். அந்த அறைக்குள்ள போறதே 3 பாத்திரத்துல பால் இருக்கு. ஒண்ணு தங்கம் டம்ளர், வெள்ளி டம்ளர், வெண்கல டம்ளர்னு 3 டம்ளர்ல பால் இருக்கிறது. உள்ள நுழைந்த உடனே 3ஐயும் பார்த்தனே நமக்கு என்ன தோணும்? அடேங்கப்பா, தங்க டம்ளர்ல பால், வெள்ளி டம்ளர்ல பால், வெண்கல டம்ளர்ல பால். நாமளா இருந்தா முதல்ல எதை இருப்போம்? உண்மையை சொல்லணும்னா தங்க டம்ளர்ல இருக்க பாலை தான் இருப்போம். அதே மாதிரிதான் அந்த சீடர் வேகமா போய் தங்க டம்ளர்ல இருக்க பாலை எடுத்து குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். 2வது சீடர் அடுத்து உள்ள நுழையிற அந்த அறைக்குள்ள. இப்ப மிச்சம் இருக்கிறது வெள்ளி டம்ளர்லயும் வெண்கல டம்ளர்ல தான் பால் இருக்கு, தங்க டம்ளர்ல இல்ல. அந்த சீடர் உள்ள நுழைஞ்சனே அவனுக்கு ஒரே வருத்தம், சார் நாம முன்னாடி வந்திருந்தா அந்த தங்க டம்ளர்ல இருக்க பாலை குடிச்சிருக்கலாமே, இப்ப நமக்கு கிடைச்சது வெள்ளி தான், சரி வெள்ளியாவது போட்டு குடிச்சிட்டு வெளியில வந்துடுறான். அடுத்து கடைசியா இருக்க 3வது சீடனும் அந்த அறைக்குள்ள போறான். போனே அவனுக்கு பெரிய வருத்தம், தங்கம் வெள்ளி வெண்கலம்னு 3 டம்ளர்ல பால் இருந்துச்சு, நாம முன்னாடியே வந்திருந்தா தங்க டம்ளர் கிடைச்சிருக்கோம், 2வது வந்திருந்தா கூட ஒரு வெள்ளி டம்ளர்ல பாலை குடிச்சிருக்கலாம், நமக்கு போய் இந்த வெண்கலம் தான் கிடைச்சிச்சான்னு கடைசியில வருத்தப்பட்டு அந்த வெண்கல டம்ளர் பாலை அவ எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு சோகத்தோட வெளியில வரான். வெளியே வந்தனே, பால் நல்லா இருந்துச்சாப்பா, இந்த முதல்ல தங்க டம்ளர் குடிச்சாலையா, ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல பால் இருந்துச்சு நான் குடிச்சேன். 2வது வந்துவேன், ஐயா எனக்கு தங்க டம்ளர்ல கிடைக்கல, ஆனா மகிழ்ச்சி தான், வெள்ளி டம்ளர்ல குடிச்சிட்டு வந்தேன். 3வதுக்கு ஒரே அழுக பீறிட்டு வந்துருச்சு, ஐயா நான் முன்னாடியே போயிருந்தா தங்க டம்ளர் கிடைச்சிருக்கோம், எனக்கு எப்பயும் போல நான் துரதிருஷ்டவாதிங்க, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் வெளியில வெண்கல டம்ளர் தான் பால் குடிச்சேன்னு. அப்பதான் அந்த குரு சொல்றாரு, 3லுமே ஒரே பால் தான் வச்சேன், ஏலக்காய் நல்ல நறுமண பொருட்கள் நல்லா போட்டு, பனங்கற்கண்டு பாதாம் ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு நல்ல பால் கொதிக்க வைத்த ஒரு அருமையான சுவை மிகுந்த பால் தான் வச்சேன். ஆனா போன 3 பேரும் பாத்திரத்தை பாத்தீங்களே தவிர பாத்திரத்துக்கு இருக்க பண்டத்தை பார்க்கல. நீங்க உங்க எல்லாருக்குமே ஒரே பால் தான் கொடுத்தேன், 3 பேரும் அதே அளவு, அதே சுவை, அதே திடமான பால் தான் குடிச்சீங்க. ஆனா ஒருத்தர் மிக மகிழ்ச்சியாகவும் ஒருத்தர் ரொம்ப சோர்வாக குடிங்க. இதுதான் அறிவுக்கும் ஞானத்துக்குமான வேறுபாடு. வெறும் பாத்திரத்தை பார்த்து தெளிபவன்
வெறும் அறிவு. உங்களுக்கு அறிவு வந்து வெளிப்படையா தெரியுது, அந்த பாத்திரத்தை பார்த்தனே கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஞானம் உள்ளவன் தான் உள்ளே இருக்க பாலை பருகுகிறார். அறிவுக்கும் ஞானத்துக்கும் இதான் வித்தியாசம். இதுதான் பாரதி சொல்றான், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் சொன்னான். இது எங்க சொல்லலாம்னா, இந்த காய்கறி வாங்க நம்ம வீட்டுல பெண்கள் எல்லாம் அனுப்புவாங்க. பெரும்பாலும் ஆண்கள் எப்ப போயிட்டு வந்தாலும் வீட்டுல நமக்கு டோஸ் விழுகும். என்ன இப்ப முதல் சுத்த காய்கறியா வாங்கிட்டு வந்தீங்க, ஒண்ணுமே நல்லா இல்ல, வெறும் சொத்தையா இருக்கு, கெட்டு போறதா ஒரு காய்கறிக்காரன் உங்களுக்கு நல்லா ஏமாத்திட்டான், உங்க தலையில மிளகா அரைச்சிட்டான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, நாம வெளியில தோற்றத்தை பார்த்து பளபளப்பா இருக்கா, கருப்படிச்சிருக்கா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான்னு வெளி தோற்றத்தை பார்த்து காய்கறி எடுத்து போடுவோம். ஆனா பெண்கள் அப்படி இல்ல, உள்ள பொருள் எப்படி இருக்குன்னு பிதிக்கு பார்த்து தட்டி பார்த்து காய்கறியின் உண்மை தன்மையை அறிந்து எடுத்துட்டு வருவாங்க. அதனாலதான் பாரதி சொன்னா, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் சொன்னான். அதைத்தான் பின்னாடி பாரதி சொன்னா, பெண்ணுக்கு அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர் சொன்னான். அது என்ன, பெண்களுக்கு அறிவு வளர்ந்தா பெண்களுக்கு அறிவு வளரக்கூடாதுன்னு தான் இத்தனை விஷ்ணுக்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டாங்க. இவ்வளவு நாளா பள்ளிக்கூடத்துக்கே போகாதன்னாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீ இந்த உடை உடுத்தி போ, வேலைக்கு போகாதன்னாங்க, அப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ இந்த உடை உடுத்தி போ, இப்படி போன்னு ஒரு கட்டுப்பாடுகள் வைத்தாங்க. இப்ப பள்ளிக்கூடக்குள்ளேயே வந்து எது உனக்கு சரி, எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி தராங்க. அந்த அறிவை வளர விடாம தடுக்கிற வேலையை விஷ்ணுக்கள் தொடர்ந்து பண்றாங்க. பெண்களின் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணியர் என்றான் பாரதி. பேதமை என்ற சொல்லுக்கு நம்ம வெளிப்படையா பார்த்தோம்னா அறியாமைன்னு சொல்லுவோம். ஆனா அது இல்ல. வள்ளுவர் சொல்ற ஒரு இடத்துல, பேதமை என்பது ஒன்று யாதனின், பேதமை என்பது ஒன்று யாதனின் ஏலம் கொண்டு ஊதியம் கைவிடல்ன்றான். அதாவது பேதம் என்றது அறியாமை இல்லடா, நல்லது கெட்டது ரெண்டுல கெட்டதை மட்டும் எடுத்துக்கிட்டு துன்பத்தை தீமை விளைவிப்பதை எடுத்துக்கொண்டு நல்லதை கைவிடுறது ஏலம் கொண்டு ஊதியம் கைவிடல் என்றான். கெட்டதை எடுத்துக்கொண்டு தீமையை எடுத்துக்கொண்டு நல்லதை விடுவதற்கு பிறகுதான் பேதம் என்றான். இந்த பேதமையை விதைக்கிற வேலையைத்தான் விஷ்ணுக்கள் இப்போது தொடங்கி இருக்கிறார்கள். அதனாலதான் தமிழக அரசு கையிலேயே பிடித்து தூக்கி எறிந்திருக்கிறது. என்ன காரணம்னா, இந்த பேதமை இருக்கு இல்லையா, இந்த அறியாம செய்யறது இல்ல, அறிந்து செய்வதுதான். இந்த பேதமை யாருக்கு நல்லது, நமக்கு கெட்டது, நம்முடைய கெட்டது யாருக்கு நல்லதுன்னு யோசிக்கணும் இல்லையா. சனாதனம் நமக்கு கெட்டது, யாருக்கு நல்லது? ஏற்றத்தாழ்வு நமக்கு கெட்டது, யாருக்கு நல்லது? மதத்தினால் ஆன பிரிவினை, சாதியால் ஆன பிரிவினை நமக்கு கெட்டது, அப்ப யாருக்கு நல்லது, யாருக்கு லாபம் யோசிக்கணும். அப்ப நமக்கு கெட்டதை, பேதமையை விதைத்து விட்டு நல்லதை அறுவடை செய்கிற ஒரு கூட்டம் மறுபடியும் முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாதிரி ஆளுகள் கண்டு கொண்டு, அதனால சொல்றான், பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர். அதனால பெண்களை பேதமை இல்லாம கொண்டு வரணும். இந்த உலகம் பேதமையற்ற ஒரு உலகமாக மாறணும் என்றால் பெண்கள் அறிவானவர்களாக உருவாக வேண்டும். இப்படிப்பட்ட விஷ்ணுக்களை நாம் அடையாளம் காண வேண்டும் என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமா சொன்னா பாத்தீங்களா. அங்குதான் பாரதி கவிஞன் என்ற நிலையிலிருந்து மகா கவிஞனாக மாறுகிறார். அதனால்தான் செப்டம்பர் 11 ஒவ்வொரு ஆண்டும் பாரதியின் நினைவு நாளை தமிழக அரசு மகாகவி நாளாக அறிவித்திருக்கிறது. மகாகவியை கொண்டாடுவோம், அவரது வார்த்தைகளை வாழ்க்கையாக ஏற்போம், பெண் கல்வியை பாரினில் புகுத்திடுவோம். அனைவருக்கும் நன்றி.